தந்தி தொலைக்காட்சி நேயர்களுக்கு வணக்கம். நல்லதை சொல்வோம், நல்லதை செய்வோம், நல்லதே நடக்கும். இன்று 25/12/2025 வியாழக்கிழமை. அவிட்டம் நட்சத்திரம் காலை 6:20 வரை, பிறகு சதயம். இன்றைக்கு கிறிஸ்துமஸ் பண்டிகை. தந்தி தொலைக்காட்சி நேயர்களுக்கு கிறிஸ்துமஸ் பண்டிகை நல் வாழ்த்துக்கள். இன்றைக்கு நான் உங்களுக்கு சொல்ல இருக்கிற நல்ல கருத்து, வாழ்க்கையை வளப்படுத்தும் வைர வரிகள்னு சொல்லி 2 தினங்களுக்கு முன்னால சில வரிகள் உங்களுக்கு சொன்னேன். முன்னோர்கள் சொல்லி வைத்த முத்தான வரிகள். வாழ்க்கை கணக்கு எப்படி இருக்கணும் அப்படின்னு ஒருத்தர் சொல்லியிருக்காரு. நல்லவற்றையெல்லாம் கூட்டிக் கொள்ள வேண்டும். நீ நல்லது செய்யணுமா, நல்லவற்றையெல்லாம் கூட்டிக் கொள்ள வேண்டும், தீயவற்றையெல்லாம் கழித்து கொள்ள வேண்டும். இது கணக்குல கூட்டல் இருக்கு, கழித்தல் இருக்கு, பெருக்கல் இருக்கு, வகுத்தல் இருக்கு, சமமா ஈக்குவல்ட்டுன்னு இருக்கு. இதுகளை வச்சு சொல்லியிருக்காரு. வாழ்க்கை கணக்குல நல்லவற்றையெல்லாம் கூட்டிக் கொள்ள வேண்டும், நம்ம வாழ்க்கையில தீயவற்றையெல்லாம் கழித்து கொள்ள வேண்டும், அறிவையெல்லாம் பெருக்கிக் கொள்ள வேண்டும். அறிவுன்னு ஏன் வந்துச்சு அப்படின்னா, அறிவது அறிவு. ஒரு பொருளை நம்ம ஆராய்ச்சி செஞ்சு அறிந்து கொள்றோம்ல, ஒரு இடத்துல போற அறிகிறோம், அது அறிந்து கொள்வதற்கு பெயர் தான் அறிவுன்னு பேரு. ஆகையினாலே அறிவை பெருக்கிக் கொள்ள வேண்டுமா, அதே நேரம் நேரத்தை வகுத்து கொள்ள வேண்டும். எந்த நேரத்தில் எதை செய்யணுங்கிறத வகுத்துக்கணும். நேரம் சரியான முறையில் கடைபிடித்தவர்கள் இன்றைக்கு மிகப்பெரிய நிலைக்கு வந்திருக்கிறார்கள். நேரத்தை வகுத்து கொள்ள வேண்டும். இன்ப துன்பங்களை சமமாக பாவிக்க வேண்டும். இன்ப துன்பங்கள் இருக்கே, அது சமமாக பாவிக்கணுமா. இன்பம் வந்தாலும் நம்ம அதுக்காக கொண்டாடக்கூடாது, துன்பம் வந்தாலும் கவலைப்படக்கூடாதான், சமமாக பாவிக்க வேண்டும். அடுத்து ஒரு நல்ல கருத்து சொல்லியிருக்காங்க. வாய்ப்புகள் உங்களை தேடி வந்தால் நீங்கள் அதிர்ஷ்டசாலி. வாய்ப்பு உங்களை தேடி வந்துச்சுன்னு வச்சுங்க, நீங்கள் அதிர்ஷ்டசாலி. வாய்ப்புகளை நீங்கள் தேடி சென்றால் நீங்கள் புத்திசாலி அப்படிங்கிற. அதாவது நம்ம புத்திசாலியா இருக்கணும், வரும் வாய்ப்புகளை உபயோகப்படுத்திக் கொள்ள வேண்டும். அதுக்குதான் மேத்தா ஒரு அழகான கவிதை எழுதினார். வரம் கொடுக்கும் தேவதைகள் வந்தபோது தூங்கினேன், வந்தபோது தூங்கிவிட்டு வாழ்க்கையெல்லாம் ஏங்கினேன். தெய்வங்கள் வரம் கொடுக்க வருகிற பொழுது அதை நம்ம உபயோகப்படுத்திக் கொள்ள வேண்டுமாம். இப்படியெல்லாம் முன்னோர்கள் சொல்லி வைத்த முத்தான கருத்துகள் ஏராளமாக இருக்கின்றன. அவற்றை பற்றியெல்லாம் இந்த தந்தி தொலைக்காட்சியிலே தொடர்ந்து சொல்வேன் என்று சொல்லி இனி இந்திய ராசி பலன்களை இப்பொழுது உங்களுக்கு வழங்கப் போகின்றேன். மேசராசி நேயர்களே, உங்களுக்கெல்லாம் இன்று நல்ல காரியம் இல்லத்திலே நடைபெறுகின்ற நாள். நம்பிக்கைகள் எல்லாம் நடைபெறும் யோகமான நாள். ராசிநாதன் செவ்வாய் 3 கிரகங்களோடு சேர்ந்திருக்கிறது. சூரியனோடும் புதனோடும் சுக்கரனோடும். புத சுக்கர யோகம் இருக்கிறது, புத ஆய்த்தி யோகம் இருக்கிறது. கல்விக்காக எடுத்த முயற்சி கைகூடும். நட்பு வட்ட விரியும். நல்ல காரியம் இல்லத்திலே நடைபெறும். வேலை இழந்திருந்தால் இழந்த வேலையை மீண்டும் பெறுவீர்கள். உத்தியோகத்திலே முன்னேற்றம், தலைமை பதவிகள் கூட தானாக வரலாம். இந்த நாள் யோகமான நாள். ரிஷபராசி நேயர்களே, உங்களுக்கெல்லாம் உறவினர் வருகையால் உள்ள மகிழ்கின்ற நாள். இன்று உற்சாகத்தோடு பணிபுரிவீர்கள். துணிவும் தன்னம்பிக்கையும் கூடும். அது மட்டுமல்ல, தொட்ட காரியங்கள் எல்லாம் உங்களுக்கு வெற்றி கிடைக்கும். ராசிநாதன் சுக்கிரன் புதனோடு இணைந்திருக்கிறார். தனாதிபதியோடு தேவைப்பட்ட நேரத்தில் தேவைப்பட்ட அளவிற்கு உங்களுக்கு பணம் வந்து கொண்டே இருக்கும். எனவே காரியங்கள் கடைசி நேரத்தில் கைகூடிவிடும். கவலைப்பட வேண்டியதில்லை. இந்த நாள் நல்ல நாள். மிதுனராசி நேயர்களே, உங்களுக்கு ராசியிலேயே குரு இருக்கின்றார். 10க்கு அதிபதி இருப்பதனாலே தொழில் தொடங்க வேண்டும் என்று விரும்பியவர்களுக்கு தொடங்கலாம். உத்தியோகத்தில் உள்ளவர்கள் விஆர்எஸ் பெற்றுக்கொண்டு வெளியில் வந்து சுயதொழில் தொடங்கும் முயற்சிகளை ஆர்வம் காட்டுவார்கள். புதிய ஒப்பந்தங்கள் அடுக்கடுக்காக வரலாம். அது மட்டுமல்ல, புதிய ஒப்பந்தங்களில் கையெழுத்திட்டு மகிழக்கூடியது மட்டுமல்லாமல் பொருளாதாரத்திலும் எந்த பற்றாக்குறை அகலும். இந்த நாள் யோகமான நாள், வெற்றிகரமான நாள். கடகராசி நேயர்களே, உங்களுக்கு சந்திராஷ்டமம். எதை செய்தாலும் நீங்கள் யோசித்து செய்ய வேண்டும். சந்தித்த நண்பர்களால் சங்கடங்களை சந்திக்க நேரிடும். யோசித்து செயல்படுவது மட்டுமல்ல, எப்படியும் முடிந்துவிடும் என்று நீங்கள் நினைத்த காரியம் முடிவடையாமல் போகலாம். அதிக பிரயாசம் எடுத்தும் அல்லல்கள் ஏற்படும். பயணங்களை கூட மாற்றி அமைத்துக் கொள்வது நல்லது. தானுண்டு தன் வேலை உண்டு என்று இருப்பதே உத்தமமான நாள் இந்த நாள். சிம்மராசி நேயர்களே, உங்களுக்கெல்லாம் தொழில் வளர்ச்சி அதிகரிக்கின்ற நாள். தொகை எதிர்பார்த்தபடியே உங்களுக்கு கிடைக்கும். தொழிலை மேம்படுத்த வேண்டும், விரிவு செய்ய வேண்டும், மேல் முதலீடு செய்ய வேண்டும். அதற்கு தொகை கிடைக்குமா என்று நீங்கள் எதிர்பார்த்து காத்திருந்தால் அதற்கு நண்பர்கள் உங்களுக்கு உதவிகரமாக இருப்பார்கள். அது மட்டுமல்ல, வங்கிகளின் ஒத்துழைப்பும் கிடைக்கும், வள்ளல்களின் ஒத்துழைப்பும் கிடைக்கும். 7லே சனி இருப்பதனாலே பயணங்களில் சிறிய திடீர் மாற்றங்களை செய்வீர்கள். லாபஸ்தானத்திலே குரு இருப்பதனாலே தேவைப்பட்ட நேரத்தில் தேவைப்பட்ட விதத்தில் எல்லா காரியங்களும் உங்களுக்கு முடிந்துவிடும். நீங்கள் தேர்ந்தெடுத்த களம் எதுவாக இருந்தாலும் அதை வெற்றி பெறக்கூடிய வாய்ப்பு உங்களுக்கு உண்டு. சிம்மராசி என்று சொன்னால் நல்ல பொறுப்புகளும் பதவிகளும் வரக்கூடிய நேரம் இந்த நேரம். குரு நல்ல இடத்தில் இருக்கின்றார். அவருடைய பார்வை 3ஆம் இடத்தில் வெற்றிகள் ஸ்தானத்தில் பதிவதனாலே பொது வாழ்வில் உள்ளவர்களுக்கு இன்று நல்ல பொறுப்புகள் கூட கிடைக்கலாம். இந்த நாள் நல்ல நாள்.
கன்னிராசி நேயர்களே, உங்களுக்கு எண்ணங்கள் எல்லாம் எளிதில் நிறைவேறுகின்ற நாள். நேற்றைய பிரச்சனை இன்று நல்ல முடிவுக்கு வரும். நிகழ்கால தேவைகள் பூர்த்தியாகும். நினைத்த காரியத்தை நினைத்தபடியே செய்து முடிப்பீர்கள். காலை நேரத்திலேயே காதினுக்கும் தகவல் கிடைக்கலாம். 2ஆம் இடத்தை குரு பார்ப்பதனாலே திரண்ட செல்வம் வர வேண்டும். எனவே பாக்கிகள் வசூலாகி பரவசப்படுத்தும். தொழில் உத்தியோகத்தில் உங்கள் திறமைக்குரிய அங்கீகாரம் கிடைக்கும். இந்த நாள் யோகமான நாள். துலாம் ராசி நேயர்களே, உங்களுக்கு ராசியையே குரு பார்க்கின்றார். எனவே யோகங்கள் அதிகம் உண்டு. விலகிச் சென்றவர்கள் எல்லாம் விரும்பி வந்து இணைவார்கள். கலக்கங்கள் தீரும், கவலைகள் மாறும், வீண் விவாதங்களிலிருந்து விடுபடுவீர்கள். துணிவும் தன்னம்பிக்கையும் உங்களுக்கு அதிகரிக்கும். தொழிலை விரிவு செய்து அதன் மூலமாக லாபத்தை சம்பாதிக்க நினைப்பீர்கள். கேது 11 இருக்கிறாரே என்று நினைக்க வேண்டாம். ஆன்மீக பயணங்கள் உண்டு. குறிப்பாக இன்று ஆலய வழிபாட்டிலும் நீங்கள் ஆர்வம் காட்டுவது நல்லது. அது மட்டுமல்ல, மதியத்திற்கு மேல் உங்களுக்கு புதிய நண்பர்களின் அறிமுகமும் கிடைக்கும். அதன் மூலம் பொருளாதார வளர்ச்சியும் உண்டு. விருச்சிக ராசி நேயர்களே, உங்களுக்கெல்லாம் அஷ்டமத்தில் குரு இருந்தாலும் அதன் பார்வை 2-12 பதிவதனாலே செல்வநிலை நன்றாக இருக்கிறது. செல்வாக்கு உயரும். திருமண முயற்சிகளிலே வெற்றி கிடைக்கலாம். சேமிப்பு கரைந்திருக்கிறதே என்ற கவலை இன்றைக்கு மாறும். கரைந்த சேமிப்புகளை ஈடுகட்ட புதிய வாய்ப்புகள் உங்களுக்கு வரலாம். புதிய ஒப்பந்தங்களும் வந்து கொண்டே இருக்கும். பொருளாதார வளர்ச்சி திருப்தி தரும். இந்த நேரத்திலே இதை செய்வோமா அது செய்வோமா என்றெல்லாம் சிந்திப்பீர்கள். 10 கேது இருப்பதனாலே பழைய தொழிலை கொடுத்துவிட்டு புதிய தொழில் தொடங்கும் முயற்சியில் கூட சிலர் ஆர்வம் காட்டுவார். உங்களுடைய எண்ணங்கள் ஈடேறும். இந்த நாள் ஒரு இனிய நாள். தனுசு ராசி நேயர்களே, உங்களுக்கு கூட்டுக்கிரக யோகம் செயல்படுகின்றது. எனவே எதை நீங்கள் செய்ய நினைத்தாலும் துணிந்து செய்யலாம். ஒரு கிரகம் நன்மை செய்யாவிட்டாலும் அடுத்த கிரகம் நன்மை செய்யும். எனவே புது சுக்கிர யோகம், புது ஆயத்த யோகம் போன்றவைகள் இருப்பதனாலே கல்விக்காக கலைக்காக எடுத்த முயற்சி கைகூடும். தொழில் ரீதியாக நீங்கள் எடுத்த புது முயற்சிகளிலும் உங்களுக்கு நன்மைகள் கிடைக்கும். பாகப்பிரிவுகள் சுமூகமாக முடியும். அரசியல் ஈடுபாடு கொண்டவர்களுக்கு அதிக பொறுப்புகளும் அதனால் நன்மைகளும் கூட உங்களுக்கு கிடைக்கலாம். குரு பார்வை இருப்பதனாலே இன்று கவலைப்பட தேவையில்லை. மகர ராசி நேயர்களே, 6லே குரு இருக்கின்றார். 6ல் குரு இருந்தால் ஊரில் பகை என்பார்கள். எனவே பகைக்கு மத்தியில் உங்கள் வாழ்க்கை மலரப் போகின்றது. நீங்கள் திட்டமிட்டு எந்த காரியத்தையும் செய்ய இயலாது. திடீரென மாற்றங்கள் வந்து கொண்டே இருக்கும். வீண் வாக்குவாதங்கள் வருவதை தவிர்ப்பது நல்லது. உத்தியோகமாக இருந்தால் சக பணியாளர்களால் தொல்லை உண்டு. மேலதிகாரிகள் உங்களுக்கு இணக்கமாக நடந்து கொள்ள மாட்டார்கள். கேட்ட சலுகைகளை வழங்க மாட்டார்கள். இருந்தாலும் இன்றைக்கு நீங்களும் தானுண்டு தன் வேலையுண்டு என்று இருப்பதே நல்லது. கும்பராசினியர்களே, உங்களுக்கு இன்று அற்புதமான நாள். குரு சந்திர யோகமும் இருக்கிறது. குருவின் பார்வை உங்கள் ராசியிலும் பதிகின்றது. சனி ராகுவின் மீதும் பதிகின்றது. எனவே தொட்ட காரியங்கள் எல்லாம் வெற்றி கிடைக்கும். புண்ணிய காரியத்துக்கு பொருளுதவி செய்து மகிழ்வீர்கள். புகழ்மிக்கவர்கள் உங்களுக்கு பின்னணியாக இருந்து உதவிக்கரம் நீட்டுவார்கள். எதிரிகளின் பலம் குறையும். தேவைக்கேற்ற பணம் தேடி வந்து கொண்டே இருக்கும். அது மட்டுமல்ல, கல்யாண கனவுகள் நனவாகும். பல வருடங்களாக பல மாதங்களாக கல்யாணம் பேசி பேசி விட்டு போனதே வயது கூடிக்கொண்டு செல்கிறது. எப்பொழுதுதான் திருமணம் முடியும் என்றெல்லாம் நினைத்தவர்களுக்கு இப்பொழுது வரன்கள் வாயில் தேடி வந்து முடிவாவதற்கான அறிகுறிகள் தென்படும். இந்த நாள் நல்ல நாள். மீனராசினியர்களே, உங்களுக்கு இன்று 4ஆம் இடத்திலே குரு அர்த்தாசிரம குருவாக இருக்கிறாரே, ஆரோக்கியத்தில் தொல்லை கொடுக்குமா என்று நீங்கள் நினைக்கலாம். கவலைப்பட வேண்டாம். குரு வக்ர இயக்கத்தில் இருப்பதால் ஆரோக்கியம் சீராகி ஆனந்தப்படுத்தும். அதன் பார்வை 12ஆம் இடத்தில் பதிவதால் பயணங்கள் உண்டு. இதுவரை நீங்கள் வாங்கல் கொடுக்கலில் இருந்த ஆதங்கங்களை இன்று நீங்கள் தீர்த்துக் கொள்ளும் விதத்திலே வாங்கல் கொடுக்கல் உங்களுக்கு சிறப்பாகவும் இருக்கும், செழிப்பாகவும் இருக்கும். பயணங்கள் பரந்தரும் விதத்திலே அமையப் போகின்றது. தூரதேசத்திலிருந்து வரும் அழைப்புகளை ஏற்றுக்கொள்வதா வேண்டாமா என்று கூட சிந்திப்பீர்கள். உத்தியோகத்தில் திடீர் மாற்றங்கள் வரலாம். இலாகா மாற்றமும் வரலாம் அல்லது இடமாற்றமும் வரலாம். வரும் மாற்றங்களை ஏற்றுக்கொள்வது நல்லது. மேலும் விவரங்கள் அறிய தினத்தந்தி படியுங்கள்.